இப்போ நம்மளுடைய இலங்கை முழுவதும் குறிப்பா நம்ம இளைஞர்கள் மத்தியில ஒரு பேச்சு ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவுல தமிழ்நாட்டில் நடக்க போற 2026 சட்டமன்ற தேர்தல். ஆனா என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த முறை ஏன் கடல் கடந்து இவ்வளவு ஆர்வம்? எஸ், காரணம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அப்புறமா தன்னுடைய முதலாவது தேர்தலை சந்திக்க போறாரு, அதுவும் முதலமைச்சர் வேட்பாளரா. ஆனா இந்த தேர்தல் எப்படி நடக்கும், அங்க முதலமைச்சரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி வெற்றியாளர் தேர்ந்தெடுப்பாங்க, முக்கியமா இதே மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம இலங்கையிலையும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். உண்மையை சொல்ல போனா நம்ம இலங்கையிலையும் இந்த மாகாண சபைகள், அதாவது இந்தியாவில் எப்படி சட்டமன்றம்னு சொல்றோமோ அதே மாதிரி மாகாண சபைகள் இருக்கு. ஆனா நம்மள பல 2K கிட்ஸுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா நம்மளுக்கு விவரம் அறிஞ்ச வயசுல இருந்து இந்த மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு தேர்தல் நடக்காமலே தான் இருக்கு. இப்போதைக்கு முதலமைச்சர்கள் யாருமே இல்லாம ஆளுடன் சொல்லுவோம் இல்லையா, கவர்னர், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல தான் அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இங்க முதலமைச்சர்களாக இருந்தவங்க தான் இன்னைக்கு இலங்கை பாராளுமன்றத்துல முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இன்னமும் கூட இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல இந்தியாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை பத்தி இன்னும் விரிவா வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நாம தமிழ்நாடு தேர்தலுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகளையும் மக்கள் ஓட் போட்டு தங்களுக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் 50% ஓட்டு எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த முறைக்கு பேரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்னு சொல்லுவோம். இது ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு தொகுதியில மொத்தம் 100 பேர் ஓட் போடுறாங்கன்னு வைப்போம். அங்க 4 பேர் போட்டி போடுறாங்க. வேட்பாளர் A 35 ஓட், வேட்பாளர் B 30 ஓட் எடுக்கிறாரு, வேட்பாளர் C 20 ஓட் எடுக்கிறாரு, வேட்பாளர் D 15 ஓட் எடுக்கிறாரு. இங்க வேட்பாளர் A தான் வெற்றியாளர். அவர் எடுத்தது வெறும் 35 ஓட் தான், அதாவது 100க்கு 35%. ஆனா மத்த எல்லாத்தையும் விட ஒரு ஓட் சரி கூட எடுத்திருக்காரு இல்லையா, எனவே அவர் தான் எம்எல்ஏவா அறிவிக்கப்படுவார். 50 ஓட் எடுக்கலையேன்னு யாரும் அவரை கேட்க முடியாது. இப்படி 234 தொகுதிகளில் எந்த கட்சி 118 இடங்களுக்கு மேல தனித்தோ அல்லது கூட்டணியாவோ ஜெயிக்குதோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. முதலமைச்சர் யாருன்னு அந்த வெற்றி பெற்ற கட்சி தான் முடிவு பண்ணும். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுனால பலரும் எம்ஜிஆர் காலத்தை இப்போ ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து தான் அரசியலுக்கு வந்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் பிறந்தது நம்ம இலங்கையில, அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். எம்ஜிஆர் 1977 முதல் முறையா முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் 1980, 84 தொடர்ச்சியா ஜெயிச்சாரு. இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, 1977 இருந்து அவர் மறையும் வரை, அதாவது 1987 வரைக்கும் 10 வருஷமா அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தார். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேற யாராலையும் அந்த நாட்காலிய தொட கூட முடியல. இதுக்கு காரணம் அவர் மேல மக்கள் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏப்ரல் 23 இந்த வாக்கு பதிவு நடக்க போகுது. மே 4 முடிவுகள் தெரிஞ்சிடும். எம்ஜிஆர் செஞ்ச அந்த சாதனையை விஜய் செய்வாரா இல்லையா, விஜய்க்கு இருக்கிற அதே ரசிகர் படம் ஓட்டா மாறுமா இல்லையான்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். இலங்கையில இந்த மாகாண சபை தேர்தல் இனி எப்ப நடக்கும்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டில் நடக்க போற இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.